உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று மட்டு நகரில் தான் நிற்கிறோம். அதாவது மீன்பாடும் தேனாடா மட்டுமா நகரில் தான் எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அழகான இடம் பாருங்க நீங்கள். சிவாய நம என்று சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஓம் நம சிவாய. என்னப்பா சிவன் எல்லாமே நீதானப்பான்னு சொல்லிட்டு நாங்களும் இன்னைக்கு மட்டக்களப்புக்கு தான் போனோம். அதாவது வவுனதீவு என்ற இடத்துல தான் இந்த சிவன் அப்பா இருக்கிறாரு. கும்பிட்டுட்டு அடுத்ததாக நாங்கள் வந்து மட்டக்களப்பு நகருக்கு சென்றிருந்தோம். அதாவது குட்டீஸுக்கு வந்து கட்டாயம் ஹெல்மெட் வேண்டணும்னுட்டு நாங்களும் மூத்த மகனுக்கு ஹெல்மெட் இருந்தது. இவர் வந்து சின்ன தானே, இவரை வந்து வெளியில் அங்கே நான் கூட்டி போகிறல்ல பைக்லையெல்லாம். அதெல்லாம் என்னை குட்டி சொல்லிச்சு, அம்மா வெயில் எனக்கும் ஹெல்மெட் வேணும், அண்ணாக்கு மட்டும் இருக்குது அப்படின்ட்டு போகும்போதே சரியான அடம் பிடிச்சு கொண்டே இருந்தது. ஓகே நான் வேண்டி தரேன் நல்லாதா அப்படின்ட்டு சொல்லிட்டு இனி நானும் ஹஸ்பண்டும் இனியும் ஒரு நாளுமே மூத்த மகனையும் கூட்டிகிட்டு போகிறல்ல வழியில், இனி அவரையும் தான் இன்றைக்கி நாங்கள் வெளியில் இன்றைக்கி நிறைய இடத்த போகிறதா இருந்தோம். அதால் வந்து ஃபெமிலியாக நாங்கள் வலிக்கிட்டோம். நீ அவருக்கு ஒவ்வொரு ஹெல்மெட்டை அடுத்து நானும் போட்டு பார்த்தேன். அவர் இது பிடிக்கும் அது பிடிக்குமென்று சொல்லி எது பிடிக்குமென்று சொன்னேன். லாஸ்ட்டு அவர் பிங்க் கலரை காட்டினார். இனி அவருக்கு அப்படி க்யூட்டாக இருந்தது செல்ல மகனுக்கு. அவரை கதைச்சாலே அவ்வளோ ஒரு அழகு தான். குட்டி பையன் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். எங்கே போனாலும் அவரை எல்லாரோடையும் நல்லா சகஜமாக பழகுவார். அவர் எல்லாருமே சொல்லுவாங்க அம்மா போல் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்களோட குட்டீஸ். பாருங்கள் ஹெல்மெட்டெல்லாம் ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் இருக்கு. இது வந்து மட்டக்களப்பு நகரில் தான் நாங்கள் போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச ஹெல்மெட், அதாவது குட்டி மகன் காட்டினது இருக்காமல் இனி அவருக்கு பிடிச்சதை நாங்களும் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வந்து இனி வந்து கடைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. இனி நாங்களும் அப்படியே அங்கெல்லாம் ஒரு சைட்டில் வந்து எங்களோட உறவுகளுக்கு ஒரு வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எல்லாம் பாருங்கள். நிறைய எல்லா கலர்ஸ்லையும் இருக்கு ஹெல்மெட். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ரெட் வேணுமா, க்ரீன் வேணுமா, ஜெல்லோ வேணுமா, ஆரஞ்சு வேணுமா, இன்னும் நிறைய கலர்ஸில் அழகான ஹெல்மெட் எல்லாம் இருந்தது. நான் வந்து ஒரு ஹெல்மெட் எடுத்தேன்னு சொன்னால் அப்படியும் ஒரு 3-4 இயர்ஸ் சூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு தான் அடுத்த ஹெல்மெட் எடுப்பேன். அப்படித்தான் நான். அது வந்து ஒரு ஹெல்மெட் வந்து இப்போதைக்கு வந்து 2000க்கு மேலே தான் இருக்குது. எல்லாமே நல்லது. பார்த்திங்கன்னா இங்கால வழியில் நாங்களும் வந்துட்டு இனி அவங்களுக்கு வந்து காசையும் கொடுத்துட்டு இங்கால வெளியில் வந்து நாங்களும் அடுத்ததாக வந்து எங்கே போகிறோம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்ததாக வந்து குட்டீஸ் எங்கே போகிறோம் வந்து கேட்டேன்னு மட்டக்களப்பு நகரில் உள்ள அதாவது சன்ஷைனுக்கு தான் நாங்கள் போகின்றோம். சன்ஷைனுக்கு போயிட்டு இனி இவங்களுக்கு தேவையானதெல்லாம் வேண்டி கொடுக்கணும். கட்டாயம் வந்து சன்ஷைனில் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் சாப்பாடெல்லாம். ஆனால் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் நீட்டாகவும் இருக்கும். அதால் வந்து கூடுதலாக வந்து நாங்கள் எப்போவுமே வந்து சன்ஷைனுக்கு தான் போயிட்டு சாப்பிடுவோம். இனி குட்டீஸ் காட்டி கொண்டு இருக்குது ஏதோ வேணுமா அப்படி இப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இனி அவங்களுக்கு பிடிச்சதை வேண்டி கொடுத்துட்டு இனி அவர் சொல்லியிருந்தார் அம்மா எனக்கு ரோல்ஸ் வேணும் அப்படின்னு. எங்கே போயிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அடுத்ததாக வந்து நாங்களும் இனி வந்து வீடியோஸ் எடுத்து போட்டுட்டு எங்களோட உறவுகளுக்கு பாருங்கள் சன்ஷைனில் கேக்ஸ், ரோல்ஸ், வெஜிடபிள்ஸ், பீஸ் கட்லட் நிறைய எல்லாம் நாங்கள் போனது ஈவினிங் டைம் தானே. அதால் இப்போ தான் வந்து சுட எல்லாமே வச்சுருக்குறாங்க. சூடாறாமல் நீங்களும் சாப்பிடலாம். இங்கெல்லாம் சாக்லேட் கேக், ஐசிங் கேக் எல்லாமே இருக்கிறது. பார்த்திங்களா பட்டர் கேக் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து மட்டக்களப்பில் உள்ள சன்ஷைனில் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள் இது நாங்கள் நிற்கிற இடம் எந்த இடம்னு சொன்னால் மட்டக்களப்பு நகரில் தான் நிற்கிறோம். ஃபேனேசியா பேங்க் முன்னுக்கும் நிற்கிறோம். அடுத்ததாக வந்து நாங்கள் சாப்பிட போகின்றோம். இனி எங்களோட மகன் சொன்னார் அம்மா பசிக்குது, மதியம் சாப்பிட்டது நேரத்தோடு சாப்பிட்டோம், அதால் வந்து எனக்கு சாப்பாடு வேணுமெண்டு இனி நாங்களும் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம். இனி எங்களோட குட்டீஸ் அது இது என்று சொல்லி நிறையவே கதைச்சி கொண்டு இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களே டெடா கூட கதைச்சி கொண்டு இருக்குது. அதுக்கு வந்து எங்கே போகிறேன்னு சொன்னாலும் அப்பா கூட போகிறேன்னு சொன்னால் அதுவும் அவ்வளோ சந்தோஷம். ஓகே சாப்பாடும் எங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குட்டீஸ் எங்கள்ட செல்ல குட்டீஸ் அதில் குட்டி வாயால் சாப்பிட்டுட்டு அது என்ன செய்யுதுன்னு பாருங்கள் நீங்களும். பார்த்தீங்கன்னா அவங்கள்ட டெடா உட்காந்து தீர்த்தி விட போகுது. சரியான செல்லம் அது. நாங்கள் கேட்டால் யாரோட பிள்ளை அப்படின்னு கேட்டால் நான் அம்மா பிள்ளையும் அப்பா பிள்ளையும் அப்படி தான் சொல்லும் செல்லம். எங்கே போனாலும் அது வாயடிச்சிட்டே வந்துடும். ஆனால் நர்சரி போகிறேன்னு சொன்னால் சர்ச்சையான கள்ளம். பார்த்தீங்களா செல்ல பிள்ளைய மதிய டைமே நானும் இனி அவங்கள கூட்டிட்டு வலிக்கிட்டுட்டேன். என்னென்னா நாங்கள் போகிற இடம் வந்து சரியான தூரம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெட்டிக்குலோவுக்கு போகிறோன்னு சொன்னால் நிறைய தூரம். அதனால் வந்து நாங்கள் இனி போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து நான் ஃபென்சிக்கு போயிருந்தேன். அதாவது எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுக்கணுமே வந்துட்டு நான் வெட்டிக்குலோவுக்கு தான் போவேன். வெட்டிக்குலோவில் ஒரு ஃபென்சி கடைக்கு அதாவது போய் பார்த்தேன். இது வந்து 3வது ஃபென்சி கடை நான் போய் பார்த்ததில். லாஸ்ட்டாக இந்த கடையில் தான் நான் நிற்கிறேன். என்ன எடுத்தேன் நான் என்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். நிறைய ஜிமிக்கி இருக்குது. அதாவது வந்து கேர்ள்ஸுக்கு ஜிமிக்கின்னு சொன்னால் எல்லாமே பிடிக்குமே. எதை எடுக்கணும் இதை எடுக்கணும்னு யோசிச்சுட்டு நான் நின்றேன். ஹஸ்பண்ட் சொன்னார் குயிக்காக லேட் ஆகுது எதையாவது பார்த்து எடுத்துகிட்டு வான்னு சொல்லி. நான் அப்படி இல்லை நமக்கு பிடிக்கணுமே நமக்கு பிடிச்சதை தான் நம்ம எடுக்கணுமென்ட்டு நானும் பார்த்து இருந்தேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு சைடாக போயிட்டு பார்த்துட்டு நானும் வந்து எடுத்தேன். லாஸ்ட்டாக வந்து நான் 2 ஜிமிக்கி எடுத்தேன் நான். ஆனால் அது வந்து மேலுக்கு வந்து லக்ஷ்மி வச்சது. அது வந்து ப்ரைஸ் குறைய தானே. நான் இங்கே வந்து வெட்டிக்குலோவில் வந்து செங்கலடியை பார்க்கிலும் வெட்டிக்குலோவில் வந்து ஜிமிக்கியெல்லாம் ப்ரைஸ் குறைய. அடுத்ததாக வந்து மெரூன் கலரில் ஒரு சின்னனா ஒரு தொங்கு கொண்டு எடுத்தேன். அதுவும் நல்ல க்யூட்டாக இருந்தது. அடுத்தது எங்கே போனோம்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேண்ட்பேக் எடுக்கணும். அதாவது புது ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ வந்துருக்குதுன்னு. அதாவது நம்ம எவ்வளவு தான் காசு கொடுத்து வேண்டினாலும் ஒரு 6 மாதத்தில் வந்து அது அதில் பழக்கத்தை காட்டி போட்டுரும். அதுவும் எடுத்துட்டு அடுத்தது இனி இவங்களுக்கு சாண்டீஸ் எல்லாம் பண்ணணும். சின்ன ஆக்களுக்கு இனி மகனுக்கு ஹஸ்பண்டுக்கு இனி மூத்த ஆளுக்கு எடுக்கணும் அப்படின்னு இனி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டாங்க. அடுத்ததாக நான் வந்து எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நான் வெட்டிக்குலோவில் உள்ள ஒரு கடைக்கு போயிருந்தேன். அதாவது இங்கே வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் எல்லாமே செலெக்ஷன் இருந்தது, பாய்ஸுக்கு இல்லை. நானும் மெரூன் கலரில் தாங்க எனக்கு மெரூன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகே அந்த அண்ணாவும் ஒன்றா காட்டினார். ஆனால் எனக்கு பிடிக்கல. லாஸ்ட்டாக வந்து நான் என்ன எடுத்தேன்னு சொல்லி நீங்களும் தொடர்ச்சியாக பாருங்கள். இதைத்தான் நான் எடுத்தேன். இது வந்து ஹாட் மாடல். இதில் விலை வந்து 3000 ரூபா. நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்தது உண்மையாலும். ஹஸ்பண்ட் சொன்னார் எடுத்து காட்டினது வந்து உனக்கு நல்லா இருக்கும் இதையே எடுன்னு சொல்லி இனி நானும் எடுத்துட்டேன். எடுத்து இனி அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சாச்சு. எல்லார வேலையை முடிச்சுட்டு இனி நாங்களும் டைம் போகுதே நம்மளும் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம மட்டும் உடுப்படுத்த போதாது இனி வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு இனி ஹஸ்பண்ட் சொன்னார் வா சத்தார் டெக்ஸ்டைலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சத்தார் டெக்ஸ்டைலுக்கு தான் போயிருந்தோம். இங்கே வந்து ஜென்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அங்காள சைடில் பார்த்தோம்னு சொன்னால் லேடிஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இனி மகனுக்கு தேவையான சோட்ஸு அது இது எல்லாமே நாங்களும் எடுத்துட்டு நீ லேட் ஆகிட்டே நாங்களும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு எங்களோட பயணத்தை நாங்கள் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். பாய் மக்களே, உறவுகளே, நன்றி. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம்.